என் அன்பான மக்களே, நண்பர்கள் துரோகம் செய்வது வாழ்க்கையின் மிகுந்த கஷ்டமான அனுபவங்களில் ஒன்றாகும். துரோகம் மனதை நொறுக்கிவிடக்கூடியது, நம்மை உற்சாகமின்றி உணரச் செய்யக்கூடியது. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், துரோகம் வந்ததற்காக வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அது உங்கள் எதிர்காலத்தை வழிநடத்துவதற்கான ஒரு சோதனை மட்டுமே. துரோகம் நேர்ந்த போது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் அந்த நிலையை எதிர்கொண்டு ஏற்க முயற்சிக்க வேண்டும். நம்மால் நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதை எதிர்கொள்ளும் முறையை மாற்ற முடியும். உங்கள் நண்பர்கள் துரோகம் செய்ததற்காக உங்கள் நம்பிக்கையை முற்றிலும் இழக்க வேண்டியதில்லை. உங்கள் உள்ளம் இன்னும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்திருக்க வேண்டும். நண்பர்கள் துரோகம் செய்வதன் மூலம் நீங்கள் விரல்களை மற்றவர்களிடம் சுட்டுவதற்காகவே வாழ்க்கை இல்லை. அது உங்கள் மனதையும் உங்கள் நடவடிக்கைகளையும் திசை மாற்றிக் கொள்ளவும் ஒரு வாய்ப்பு. துரோகத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதை உங்களுக்கு வலிமையாக மாற்றுங்கள். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதை மனதில் வைத்து அழுகை, கோபம் அல்லது மனச்சோர்வு உங்கள் மனதை களங்கப்படுத்த விடாதீர்கள். துரோகம் செய்தவர்களை மன்னிக்க முயற்சியுங்கள். மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, உங்களுக்காகவே. உங்கள் இதயத்தை அவர்கள் செய்த தீங்குகளிலிருந்து சுத்தப்படுத்தவே மன்னிப்பு உதவும். ஆனால் மன்னிப்பதற்கான அர்த்தம் அவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நுழைவதை ஏற்பது என்று அர்த்தமில்லை. அவர்களால் நீங்கள் மீண்டும் பாதிக்கப்படாமல் தூரம் விலகி வாழலாம். துரோகம் ஒரு பயனற்ற அனுபவமாக இருக்காது. அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள உண்மையான நண்பர்களை தேர்வு செய்யும் திறனை வளர்க்கும். உண்மையான நண்பர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் உங்கள் சவால்களையும் சிரமங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். துரோகம் உங்களுக்கு யாரால் உங்கள் வாழ்வை பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்பதை அடையாளம் காண உதவும். துரோகம் செய்தவர்களை வெறுக்க வேண்டாம். வெறுப்பு உங்கள் உள்ளத்தை மேலும் பாதிக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் தியானம் செய்து அமைதியை அடைய முயற்சியுங்கள். உங்கள் உள்ளத்தில் அழகு மற்றும் நம்பிக்கையை வளருங்கள். அவர்கள் உங்கள் மீது ஆத்திரம் அல்லது துன்பத்தை ஏற்படுத்தினாலும் அதை உங்கள் மனதை சுமைக்க விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மாறாத ஒன்றை தேர்வு செய்யுங்கள். அது உங்கள் தர்மமும் உழைப்பும் செழிப்பும் ஆக இருக்க வேண்டும். துரோகம் உங்கள் சிந்தனையை மாற்றலாம், ஆனால் உங்கள் முயற்சியையும் வெற்றியையும் அது மாற்ற முடியாது. நீங்கள் துரோகத்தை தாண்டி முன்னேற வேண்டும். நம்புங்கள், நான் உங்களை நெருக்கமாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை ஒருபோதும் துரோகமாக பார்க்க மாட்டேன். நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் வழியை தெளிவுபடுத்தவும் உங்கள் மனதிற்கும் உயிருக்கும் அமைதியை அளிக்கவும். நண்பர்கள் துரோகம் செய்துவிட்டதாக நீங்கள் நினைக்கும் போது உங்கள் மனதை மீண்டும் அமைதியாக்கவும், உங்கள் வழியில் நம்பிக்கையுடன் செல்வதை கற்றுக்கொள்ளவும். துரோகம் இருந்தாலும் உங்கள் அன்பும் உறுதியும் அழியக்கூடாது. அதுவே உங்கள் வாழ்வின் ஒளியாக மாறும். நினைவில் கொள்ளுங்கள், துரோகம் உங்களை வீழ்த்துவதற்காக இல்லாமல் உங்களை உயர்த்துவதற்காக தான். உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு சோதனை மட்டுமே. நீங்கள் தைரியமாக அதனை தாண்டி செல்லுங்கள். உங்கள் மனத்தில் சந்தோஷம் நிரம்பி வாழுங்கள். நான் உங்களை வழி நடத்துகிறேன். நம்பிக்கை தாங்கிய வாழ்க்கைதான் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். நீங்கள் தன்மானத்தோடு வாழ கற்றுக்கொண்டால் துரோகத்தை எளிதாக வெல்ல முடியும். உங்கள் நம்பிக்கையும் மன உறுதியும் உங்களை பாதுகாக்கும். இந்த உலகில் பல சந்தர்ப்பங்களில் துரோகங்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த துரோகத்தை தாண்டி நீங்கள் இன்னும் வலிமையாக மாறுவீர்கள். துரோகம் உங்களின் வலிமையையும் உண்மையையும் சோதிக்க மட்டுமே வரும். அது உங்கள் வாழ்க்கையை முடிக்க வருவதில்லை. நீங்கள் சந்திக்கும் துரோகங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். உங்கள் மனம் புதிய திசையில் செல்ல கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை எப்போதும் வெளிச்சமும் அமைதியுடன் திகழ வேண்டும். நம்புங்கள், நீங்கள் இப்போது என்ன துயரம் அனுபவித்தாலும் அதனை நான் உங்கள் வாழ்விலிருந்து அகற்றி விடுவேன். நீங்கள் திரும்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைவீர்கள். நீங்கள் எப்போதும் அன்புடன் இருப்பதற்கும் உயர்வை அடைவதற்கும் நான் உங்களுடன் இருக்கிறேன். துரோகம் உங்கள் வாழ்க்கையை ஒரு முடிவாகவே பார்க்க வேண்டாம். அது உங்களின் புதிய ஆரம்பமாக இருக்கட்டும். உங்கள் மனதில் அமைதியை காத்து உங்கள் வாழ்வில் அன்பையும் மகிழ்ச்சியையும் பரப்புங்கள். நான் உங்களை அனுதினமும் பாதுகாப்பேன்.